ஒரே வருஷத்துல 2வது முறையா ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. பெட்ரோல், டீசல், சிலிண்டர், மின்சாரம், பால், காய்கறி இப்படி எல்லாத்துலயும் விலை உயர்ந்திருக்கு. இப்போ ரயில்வே துறையிலும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அட ஆமாங்க, நாடு முழுவதும் ரயில்வே டிக்கெட் கட்டணம் உயர்த்த போறாங்க. வரும் டிசம்பர் 26 முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வருதுன்னு ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டருக்கு குறைவான பயணங்களுக்கு கட்டண உயர்வு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மேல போற பயணங்களுக்கெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்த்தப்பட்டிருக்கு. எக்ஸ்பிரஸ் ரயில்கள்ல ஏசி இல்லாததும் ஏசி வகுப்புகளுக்கும் 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் உயர்த்தப்படுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, 1 பைசா தான் 2 பைசா தான் சொல்லி எளிதா கடந்து போலாமா? இன்னைக்கு 1 பைசா, நாளைக்கு 5 பைசா, அடுத்த வருஷம் 1 ரூபாய். 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணுற ஒரு சாதாரண பயணிக்கு கூடுதலா 10 ரூபா செலவு. ஆனா தினக்கூலி தொழிலாளி, ஸ்கூல் போற பசங்க, பணிக்கு போய் வர ஊழியர், வியாபாரத்துக்காக பயணம் பண்ணுற சாமானியனுக்கு இந்த 1 ரூபாய் தான் அவங்களோட ஒரு வேளை டீ, ஒரு நேர உணவு. ரயில்வே அமைச்சகம் சொல்றது என்னன்னா, இந்த கட்டண உயர்வால 600 கோடி வருவாய் கிடைக்கும் ரயில்வே துறை சொல்லுது. ரயில்வே லாபத்துக்கான நிறுவனமா இல்ல மக்களின் சேவைக்கான பொதுத்துறையா? இந்த 600 கோடி யாரிடமிருந்து? பணக்காரர்களிடமா இல்ல தினசரி ரயில்ல பயணம் பண்ற சாமானிய மக்களிடம் இருந்தா? இதுதான் முக்கியமான கேள்வி. இதை தொடர்ந்து ரயில்வே துறை சொல்ற காரணம் என்னன்னா, மனிதவள செலவு 1.15 லட்சம் கோடி, ஓய்வு ஊதிய செலவு 60,000 கோடி, மொத்த செயல்பாட்டு செலவு 2.63 லட்சம் கோடி. சரி, இந்த செலவுக்கு யார் காரணம்? மக்களா இல்ல நிர்வாகமா? ஒன்றிய அரசு மக்களுக்கு சுமைய போடுற அரசா இல்ல மக்களை பாதுகாக்கிற அரசா? இந்த கட்டண உயர்வு ரயில்வேயை காப்பாத்துதுன்னு சொன்னாலும் மக்களோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிற உண்மையை மறைக்க முடியாது.